தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது? உங்கள் காட்டில் மழை தான். ஒன்றா ரெண்டான்ற மாதிரி 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, வேறு என்ன வேணும்? 10 குரு வேற வச்சுக்கிட்டு ஜாலியோ ஜில்கானா பண்ணுறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மார்ச் மாதத்திற்கு அப்புறம் வாழ்க்கை மாறப்போகிறது. புலிக்கே சொல்கிற மாதிரி ஒளி பிறந்து விட்டது எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. லாபம் என்கிற இடத்தில் சனி கொஞ்சம் அமர்ந்து கொண்டு லாபத்தை அதிகரிக்கப்படும். நிறைய லாபம் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் தாறுமாறாக வரும். இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் போனோடனே டக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் லக்னத்தையே சனி பார்வையிடக்கூடிய அமைப்பு, 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு 12ஆம் இடத்தை அப்படியே இந்த பக்கம் சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை இப்படிலாம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்.